கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புடின்னா, மாடு வந்து சினை பிடிக்க மாட்டேங்குது அப்புடின்னு 100ல் 99% மாடு வளர்க்குறவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது சினை பிடிக்காத ஒரு மாட்டை வந்து எப்படி வந்து நாம் வந்து சினை பிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது எங்களோட மாட்டுக்கு வந்து 5 சினை ஊசிக்கு மேலே வந்து நான் வந்து போட்டுட்டேன். எங்களோட மாடு வந்து சினையே பிடிக்கல. 10 சினை ஊசிக்கு மேலே வந்து எங்களோட மாட்டுக்கு வந்து நான் போட்டுட்டேன். எங்களோட மாடு வந்து சினையே பிடிக்கல. இதுதான் வந்து ரிப்பீட்டடா வந்து மாடு வளர்க்குறவங்க எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சினை பிடிக்காத ஒரு மாட்டை வந்து எப்படி வந்து சினை பிடிக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து வீடியோ வந்து முழுமையாக வந்து பாருங்கள். ஏன் முழுமையாக வந்து பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் வந்து நான் சொல்ல போகிற முழுமையான ஒரு கருத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து போய் சேரும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு மாடே இருக்குது அப்படின்னா, மாடோ இல்லை கன்றுக்குட்டியோ இருக்குது அப்படின்னா, அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து குடல் புழு நீக்கம் வந்து பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுங்கள். அப்படி குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது வந்து பண்ணலை அப்படின்னா, குடல் புழு நீக்கம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணுங்கள். இந்த குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது எதுக்கு வந்து பண்ணணும், அப்படி பண்ணுறனால என்ன ஒரு நமக்கு வந்து ஒரு பயன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. அதாவது இந்த குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது வந்து பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த வயிற்றுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து இயற்கையாகவே வந்து அதோட வயிற்றுக்குள்ளே வந்து அந்த புழுக்கள் அப்படிங்கிறது வந்து உருவாயிருச்சு அப்படிங்கிறப்ப நம்ம நம்ம அந்த கன்றுக்குட்டிக்கு கொடுக்குற அந்த தண்ணீராக இருக்கட்டும், இல்லை தீவனமாக இருக்கட்டும், அந்த கன்றுக்குட்டி சாப்பிட்ற எல்லாத்தையுமே வந்து அந்த வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த புழுக்கள் வந்து தான் வந்து சாப்பிட்டு வந்து அந்த புழுக்கள் தான் வந்து ஆரோக்கியமாக இருக்குமே தவிர, மாடு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுனால அந்த மாட்டோட வளர்ச்சியை வந்து தடுக்கிறது இந்த இந்த புழுக்கள் தான். அதனால் அதோட வெயிட்டை வந்து தடுக்கிறது இந்த புழுக்கள் தான். மாடு வந்து சினை ஆகாமல் போகிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் செயல்படுறது இந்த புழுக்கள் தான். அதனால் இந்த குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். அப்படி பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்னல இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களோட மாட்டுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எத்தனை சினை ஊசி போட்டாலும் உங்களோட மாடு வந்து சினை பிடிக்காது. அதாவது மாடு சினை பிடிக்காமல் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது மாட்டுக்கு பண்ணாமல் இருக்கிறது. இது ஒன்று. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, மாடு வந்து ஈத்து எடுக்குது அப்படிங்கிறப்ப, பருவத்துக்கு வருது அப்படிங்கிறப்ப, அந்த மாடு வந்து எப்படி வந்து ஈத்து எடுக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கங்க. அதாவது அந்த மாடு வந்து லைட்டாக வந்து ஈத்து எடுக்குதா, இல்லை தண்ணி மாதிரி ஈத்து எடுக்குதா, இல்லை கெட்டியாக ஈத்து எடுக்குதா, அது இல்லாமல் ரத்தம் மாதிரி ஈத்து எடுக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கங்க. அதாவது இப்போ நான் 4 சொன்னேன்ல, அதாவது லைட்டாக வந்து ஈத்து மாடு வந்து எடுக்குது அப்படிங்கிறப்ப, அப்போ தான் வந்து அந்த மாடு வந்து அந்த ஒரு பருவத்துக்கு வந்து வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கங்க. அது இல்லாமல் ரொம்ப பருவத்தில் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த மாடு என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது அதோட அறையிலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே தண்ணி மாதிரி வந்து அப்படியே லென்த்தாக வந்து அந்த ஈத்து அப்படிங்கிறது வந்து ஒழுவிட்டே இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மாடு வந்து இன்னொரு மாட்டு மேலே வந்து தாவறதா இருக்கட்டும், இல்லை இன்னொரு மாட்டை வந்து தான் மேலே வந்து தாவ வைக்கிறது அப்படிங்கிற இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த மாடு வந்து பண்ணும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பருவத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாடு வந்து ரத்த கலரில் வந்து ஈத்து எடுக்குது அப்படிங்கிறப்ப, அந்த ரத்த கலரில் ஈத்து எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ரத்த கலரில் வந்து அந்த மாடு வந்து ஈத்து எடுக்குது அப்படின்னாவே, அந்த மாட்டோட பருவம் அப்படிங்கிறது முழுமையாகவே வந்து முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ரத்த கலரில் வந்து ஈத்து எடுத்ததை நம்ம பார்த்து, அந்த மாட்டுக்கு வந்து நம்ம சினை ஊசி போட்டாலும், அந்த மாடு வந்து சினை பிடிக்குமான்னு கேட்டால், 100ல் 99% வந்து மாடு வந்து சினை பிடிக்காதனால, இதுவும் வந்து மாடு சினை பிடிக்காமல் போகிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம். அதாவது மாடு வந்து ஈத்தெடுக்குதுன்னா, லைட்டாக ஈத்தெடுக்குதா, ரொம்ப ஈத்தெடுக்குதா, அதாவது எந்த பருவத்தில் வந்து மாடு ஃபஸ்ட்டு இருக்குது, எந்த பருவத்தில் போய் அந்த மாட்டை வந்து சினை ஊசி போட்டால் சினை பிடிக்கும் அப்படிங்கிறத, அந்த ஈத்து எடுக்குது பார்த்தியா, அதை வச்சே வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து தீர்மானிக்கணும். அப்போ தான் வந்து அந்த மாடு வந்து நம்ம போகிற சினை ஊசிக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த மாடு வந்து சினை பிடிக்கும். இது நம்ம பண்ணுற 2வது தப்பு. 3வது தப்பு என்ன அப்படின்னா, அதாவது இப்போ வந்து மாடு வந்து சினை பிடிக்குது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறோம்னா, இப்போ காலையில் ஒரு 6 மணிக்கு வந்து அந்த மாடு வந்து ஈத்து எடுக்குது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா, 8 மணிக்கே போய் அந்த மாட்டை போய் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லையா இருக்கட்டும், இல்லை வீட்லேயே டாக்டர் வர சொல்லி நம்ம வந்து சினை ஊசி போட்டுடுறோம். இதே சாயந்தரத்தில் வருதுன்னா, சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு இருக்குதுன்னா, 6 மணிக்கு வந்து நம்ம வந்து சினை ஊசி போட்டுறோம். அப்படி வந்து சினை ஊசி போடலாம்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து போடவே கூடாது. நம்ம பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறே இதுதான். அதாவது இப்போ காலையில் மாடு வந்து பருவத்தில் இருக்குது அப்படிங்கிறப்ப, அந்த மாட்டுக்கு வந்து எப்போ நம்ம வந்து சினை ஊசி போடணும் அப்படின்னா, சாயங்காலம் தான் வந்து அந்த மாட்டுக்கு வந்து சினை ஊசி போடணும். சாயங்காலம் வந்து அந்த மாடு வந்து பருவத்தில் இருக்குது அப்படிங்கிறப்ப, காலையில் தான் வந்து அந்த மாட்டுக்கு வந்து சினை ஊசியை போடணும். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி பண்ணோம் அப்படின்னா, அந்த மாட்டோட பருவம் அப்படிங்கிறது மாறி போயிடாதுன்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து மாறாது. அதாவது ஒரு மாடு வந்து பருவத்தில் இருக்குது அப்படிங்கிறப்ப 24 மணி நேரம் வந்து அந்த மாடு வந்து பருவத்தில் இருக்கும். ஏன் 24 மணி நேரம் பருவம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த மாடு வந்து ஈத்தெடுக்குன்னு சொல்லல,
அந்த ஈத்து எடுக்க எடுக்க தான் வந்து அந்த கர்ப்பப்பையோட வாய் அப்படிங்கிறது தொறக்கும். அந்த கர்ப்பப்பை வாய் அப்படிங்கிறது வந்து தொறந்துச்சு அப்படின்னாவே, அந்த இயற்கையாவே வந்து அந்த முட்டைகள் இருக்குல்ல, அந்த கரு முட்டைகள் வந்து அப்பதான் வந்து வெளியில வரும். மாடு காலையில வந்து ஈத்து எடுத்து, சாயங்காலம் வந்து நான் வந்து சினை ஊசி போட சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, மாடு வந்து பருவத்தில இருக்கப்ப, அந்த நேரம் வந்து அதிகரிக்க அதிகரிக்க தான் வந்து அந்த மாட்டோட கர்ப்பப்பையானது வந்து விரிவடையும். விரிவடைய என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கரு முட்டைகள் எல்லாமே வந்து அப்பதான் வந்து ஒவ்வொன்னா வந்து அந்த கருமுட்டைகள் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அப்பதான் வந்து சினை ஊசி நம்ம வந்து அந்த மாட்டுக்கு போட்டாலும், அந்த மாடு வந்து உடனே வந்து சினை பிடிக்காதனால, நம்ம இப்படி போறோமான்னு கேட்டா கண்டிப்பா வந்து போட மாட்டோம். அதாவது நீங்க பண்ற தப்பே இதுதான். அதாவது இப்ப வந்து மாடு வந்து காலையில பருவத்தில இருக்குன்னா, காலையில வந்து சினை ஊசியானது போடாதீங்க. சாயங்காலம் வந்து சினை ஊசி போடுங்க. அதே சாயங்காலத்தில வந்து அந்த பருவத்துக்கு வருது மாடு வருது அப்படின்னா, காலையில வந்து போடுங்க. அப்பதான் வந்து அந்த கர்ப்பப்பையான வாயானது வந்து அதிகமா திறந்திருக்கும். அது இல்லாம கருமுட்டைகள் அப்பதான் இருக்கும். அப்பதான் வந்து அந்த மாட்டுக்கு வந்து நம்ம சினை ஊசி போட்டாலும், அந்த விந்தணுக்கள் எல்லாமே வந்து அந்த கருமுட்டையில போய் அப்பதான் வந்து சேரும். நம்ம காலையில ஈத்தடிக்குது, காலையில நம்ம சினை ஊசி போட்டோம், மாடு சினை பிடிச்சோமான்னு கேட்டா, கண்டிப்பா வந்து மாடு சினை பிடிக்காது. இந்த ஒரு தவற வந்து யாருமே வந்து கண்டிப்பா வந்து பண்ணாதீங்க. அது இல்லாம அது மாடுக்கு வந்து சினை ஊசி போட்டதுக்கு அப்புறம் வந்து மேல உயர்த்தி கட்டுறது அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தலாம் வந்து கண்டிப்பா வந்து தவிர்த்தறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான். மாட்டுக்கு சினை ஊசி போட்டதுலாவே அந்த மாட்ட வந்து குளிப்பாட்டி எப்பொழுதுமே தாராளமான ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து கட்டிட்டாவே போதும். அந்த மாட்ட வந்து மேல உயர்த்தி கட்டுறது அதெல்லாம் எதுவுமே வந்து பண்ணவே பண்ணாதீங்க. அதாவது இப்ப நான் சொன்னேன்ல, இந்த விஷயங்கள வந்து நீங்க வந்து கரெக்ட்டா வந்து நான் நான் சொன்னத வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே, அது சினை பிடிக்காம போகுதுல்ல, அந்த ஒரு மாட்ட கூட கண்டிப்பா வந்து நம்மளால வந்து சினை பிடிக்க வைக்க முடியும். மாடு வந்து சினை பிடிக்காம போறதுக்கு நாம பண்ற மிகப்பெரிய தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோல வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். அதாவது இப்பவும் நான் கடைசியா வந்து நான் வீடியோட எண்டிங்லயே வந்து நான் வந்து சொல்றேன். அதாவது மாடு சினை பிடிக்காம போறதுக்கு நாம பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மாட்டுக்கு வந்து குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது வந்து பண்ணாம இருக்குது. இது 1. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, மாடு வந்து பருவத்துக்கு வருது அப்படிங்கிறப்ப, அந்த ஈத்து அப்படிங்கிறது மெலிசா வருதா? இல்ல ரொம்ப வருதா? அது இல்லாம வந்து இரத்த கலர்ல வருதா? அப்படின்னா, அந்த ஈத்த வந்து கரெக்ட்டா வந்து பரிசோதிச்சு, அந்த மாட்டுக்கு எப்போ சினை ஊசி போடணும் அப்படிங்கிறத வந்து தேர்வு செய்றது கரெக்ட்டு. அதுதான் வந்து கரெக்ட்டான ஒரு பருவம். அது 2. 3வது விஷயம் என்ன அப்புட்ன்னா, மாடு வந்து காலையில வந்து பருவத்துக்கு வருது அப்புட்ன்னா, காலையில வந்து சினை ஊசி போடுவோன்னு கேட்டா, கண்டிப்பா போடக்கூடாது. சாயங்காலம் தான் போடணும். சாயங்காலத்துக்கு அந்த மாடு பருவத்துக்கு வருதுன்னா, அடுத்த நாள் காலையில தான் வந்து அந்த மாட்டுக்கு வந்து சினை ஊசி போடணும். இப்ப நான் சொன்ன இவை எல்லாத்தையுமே வந்து நீங்க கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே, கண்டிப்பா வந்து உங்களோட மாடு வந்து ஒரே ஒரு சினை ஊசியிலேயே வந்து உங்களோட மாடு வந்து சினை பிடிச்சுக்கும். இந்த ஒரு தவற வந்து யாருமே வந்து பண்ணாதீங்க. இப்ப நான் சொன்னேன்ல, இத எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்புட்ன்னா, உங்களோட மாடு வந்து 100% கண்டிப்பா வந்து சினை பிடிக்கும்.